வணக்கம். என்னுடைய பெயர் ஜி முருகன். நான் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். இப்போ நாங்கள் எங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் உள்ள வைக்கும்போது ரேம்ப் இதில் ரேம்ப் வசதி போட்டிருக்காங்க. தம்பியாப்பா ரேம்ப் வசதி இதுலேருந்து இதுலையும் போட்டிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து இது போடும்போது வாசகால் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றதுக்கு இதை காட்டுங்கப்பா சார், கொஞ்சம் தள்ளுங்களேன் வண்டியை. இதை பாருங்க சார், இதில் ரேம்ப் வசதி போடலை. இப்போ நாங்கள் எப்படி இதை வர்றது? அதுக்காக தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், எங்களுடைய வீல் சேர் உள்ள போகும்போது இதுக்கு ரேம்ப் வசதி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உள்ள வேலை செய்கிற அதிகாரிகிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டதுக்கு இதுக்கு ரேம்ப் வசதி எங்களுக்கு இது வரைக்கும் தான் அலோடு இருக்கு, இதுக்கு அலோடு கிடையாது, இது எல்லா இடத்துலையுமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நாங்க அன்பான ஒரு வேண்டுகோள் அவங்க கிட்ட சொன்னோம், மேடம் எங்களால இதுக்கப்புறம் உள்ள வர முடியாது, இதை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இதை ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையுமே அந்த தாலுகா விஓ ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த ரேம்ப் வசதி உள்ள வர்றதுக்கு எங்களுக்கு எதுவாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா. ரெண்டாவது, மாற்றுத்திறனாளி வந்தா வெளியிலேயே உட்கார்ற மாதிரி சேர் வசதி இல்லை. அதனால சேர் வசதி ஃபேன் இல்லை, வெளியிலேயே உட்காந்துருக்குது. அவங்க கீழே கேட்டு போறாங்க, இல்லை நம்மளாவது உள்ள போய் பார்க்க முடியும். அதனால டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஒரு சின்ன இதுதான். கரெக்ட்டுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அப்படிதான் ஒத்துக்குறாங்க. இப்போ இதுல நாங்க எப்படி உள்ள வரது? ரெடி பண்றோம் சார். அப்படி சொன்னா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இல்லனா முட்டி போட்டு பண்ணலன்றது சொல்றீங்களா? எங்களுக்கு மாடலுக்கு நான் பண்ணி தரேன். அவ்வளவுதான். அத சொல்றேன். சேர் போடுங்க மேடம், குடிக்க தண்ணி வைங்க. இல்ல மேடம், வரவங்களுக்கு மேடம் தண்ணி தான் இருக்குங்க சார். மேடம் உள்ள இருக்கு, ஆரோ வாட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க கரெக்ட்டா. ஆனா நீங்க பேசுறது எப்படின்னா, மாடுனால நீங்க வரும் எங்களுக்கு இதுதான் ரூல்ஸ் இது கிடையாதுங்க. இப்போ ஒரு வீல் சேர் பர்சன் எப்படி வருவாங்க உள்ள? நான் பண்ண மாட்டேனே சொல்லலைங்க சார். நான் பண்ணி தரேன்னு தான் சொல்லிட்டேன்ல. தண்ணி எல்லாம் தண்ணில சொல்லுங்க. அதே மாதிரி தண்ணி கொடுக்க முடியாதனால உள்ள ஆளுங்க இருப்பாங்கல்ல, நீங்க சொல்றது ஓகே தான். இப்போ நாங்க எப்படி உள்ள வருது? தண்ணி மேல இருக்கான்னு உள்ள இருக்குங்க. தண்ணியே வைக்கலன்னு இருந்தா நான் சொன்னேன். தண்ணி இல்ல மேடம், மண்ணில வரவேற்பறல தண்ணி இருக்கு மேடம். சுத்தமா இல்ல, ஏன்னா 2 டைம் 3 டைம் மாட்டுக்கு இருந்தாங்க. நான் தான் போய் வாங்கி இல்ல தண்ணி இல்லன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க இது சொன்னீங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். அது தண்ணி இருக்கு, தண்ணி இல்லாம நீங்க வெளியே போய். வணக்கம். தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் ராஜமணியன் பேசுறேன். கட்சியின் பொதுச் செயலாளர் ஜி முருகன் மற்றும் மாநில பொறுப்பாளர் அனைவரும் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, ஆரணியில கிட்டத்தட்ட ஒரு 19 மாற்றுத்திறனாளிகளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அவங்களுக்கு 3 சென்ட் இடம், கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் கிட்ட அவங்களுக்கு இடம் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாவே அந்த ஆட்சியில சொன்னதை தவிர வேற அவங்களுக்காக அந்த இடத்த கொடுக்கவும் இல்லை. அங்க இருக்கிற உள்கட்சி பூசலால இவங்களுக்கு அந்த இன்னொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கையில வரல. ஆனா இவங்க பேர்ல தான் எல்லாமே அலாட்மெண்ட்ல இருக்கு. அதாவது இப்ப இருக்கிற தாவேகா கட்சி தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு என்ன தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, அவர் இப்போ நேற்று காமராஜர் ஐயா பிறந்த நாளுக்கு அவர் ஒரு விஷயமா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, காமராஜர் ஆட்சி இப்பதான் நம்மளுக்கு மீண்டும் கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு ஒரு எல்லாரும் மக்களோ இல்ல அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அவர் சொல்லியிருக்காங்க. ஐயாவோட அந்த காமராஜரோட ஆட்சி உண்மை அப்படின்னா, இந்த 19 ஏக்கரோட 19 நபர் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த இடம் போய் சேரணுன்றது தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கட்சியின் தாழ்மையான வேண்டுகோளை தெரிவிக்கின்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல மாற்றுத்திறனாளிகளுக்காக எல்லா அரசு இடத்துலயும் அவங்களுக்கு போறதுக்காக ரேம்ப் வழி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தாண்டி நாங்க எப்படி உள்ள வர்றது? அதாவது தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து இடத்துலயும் இப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, மக்கள் இந்த மாற்றுத்திறனாளி மக்கள் உள்ள வர்றதுக்காக இந்த இடத்த என்ட்ரன்ஸை நல்லா இவங்க வர்றதுக்காக வசதியா பண்ணி கொடுக்கணுன்றதும் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளி கழகத்தின் தாழ்மையான வேண்டுகோள்.